வணக்கம். இது வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழ் வழங்கும் இணையதள செய்திகள். சென்னை திருவொற்றியூர் தாங்கல் பீர் பயில்வான் தர்கா அருகில் 2/7/2025 அன்று மாலை திடீரென்று பெய்த மழையின் காரணமாக சாலையில் மழைநீர் தேங்கி நின்றது. தர்கா பகுதியில் வசிக்கும் 17 வயது பள்ளி மாணவன் டியூஷன் படித்துவிட்டு வீட்டுக்கு செல்லும்போது அங்கு மழை நீரில் கால் வைத்த போது மின்சாரம் பாய்ந்து இறந்து போனார். இந்த சம்பவம் அங்கு கூடியிருந்த மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் காரணமாக தாங்கல் பகுதி குடியிருப்போர் நல சங்கத்தின் நிர்வாகிகள் காலடிப்பேட்டையில் உள்ள மின்வாரிய அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது தொலைபேசியை யாரும் எடுக்கவில்லை. காரணத்தால் பொதுமக்கள் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். செய்தி அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து மறியலில் ஈடுபட்டோரை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தாங்கல் பகுதி குடியிருப்போர் நல சங்கத்தின் தலைவர் திரு அப்துல் காதர் அவர்கள் கூறும்போது, மாணவனின் மரணத்திற்கு முழுக்க காலடிப்பேட்டையில் உள்ள மின்வாரிய அதிகாரிகளே காரணம், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் கூறினார். ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தோம். அதையும் காவல்துறை அதிகாரிகள் சமாதானப்படுத்துவதனுடைய விளைவாக அதை கைவிட்டோம். இதனுடைய விளைவு ஒரு உயிர் போயிடுச்சு. இப்ப அந்த உயிருக்கு எந்த மதிப்பும் இல்லாம அந்த ஏடியை கைது பண்ண இருக்கிறாங்க. எங்களை ஒடுக்குவதற்காக வேண்டி எங்களுடைய ஊர்ல ஏராளமான காவல்துறையை இறக்குறாங்க. அவங்க காவல்துறை இறங்க நாங்க இங்க ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டோம். நாங்க போன் போட்டா கன்னியாகுமரி, சென்னை, அங்க வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி இவங்கெல்லாம் அங்க ஓடுவாங்களா? இவங்க என்ன நினைக்கிறாங்க? சர்வாதிகாரத்தை கட்டவிழ்த்து விடுறாங்களா? ஒரு உயிர் போயிருக்கு, அதுக்கு நிவாரணம் தரத்துக்கு வக்கு இல்ல, கொன்றவங்களை கைது செய்யறதுக்கு வக்கு இல்ல. அந்த கேபிள் எந்த அளவுக்கு கனமான கேபிள், எவ்வளவு வாட்ஸ் உடையது, ஆனா மேலோட்டமா வச்சிருக்கிறாங்களே, இது கொலை இல்லையா? அதாவது டிஜிபியை கைது பண்ணிருக்கீங்க ஆள் கடத்தல்ல. டிஜிபியை விடவா இவரு ஏடி 5 போலீஸ் அங்க கைது பண்ணிருக்கீங்க. அவங்கள விடவா இவரு? ஏன் போலீஸுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா, பொதுமக்களுக்கு ஒரு நியாயமா? ஏடி மின்சாரத்துறை என்னங்க அவ்வளவு பெருசாங்க? மனித உயிரை கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு நிரந்தரமான ஏஇ கிடையாதுங்க. ஆக இவங்க மிகப்பெரிய போராட்டத்தை எங்களை தூண்டிட்டு இருக்கிறாங்க. விரைவாக இது துறை சார்ந்த அமைச்சரும் சரி, இனி வரைக்கும் யாரும் வரல, அதிகார வர்க்கமும் யாரும் வரல. தொடர்ந்து மக்கள் பொங்கி எழுவாங்க. எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு ஏக்க ரீதியாகவும் நாங்க இன்னும் யாருக்கும் சொல்லல. நான் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட தலைவர், தலைமை கழக பேச்சாளராக இருக்கிறேன். யார்ட்டையும் சொல்லல. போன் அடிச்சு சொன்னா எல்லா இடமும் மறியல் நடக்கும். அதுக்குள்ள அவங்கள கைது பண்ணுங்க. எங்களை கூட்டு பஞ்சாயத்துக்கு ஆளை கூப்பிடுறாங்க. இவங்க வீடுகளில் இது மாதிரி மரணம் இருந்தா இப்படிதான் செய்வாங்களா? இவங்க ஒரு 17 வயசு புள்ளங்க, அவனுடைய எதிர்காலம் என்ன? அந்த குடும்பத்துடைய நிலை என்ன? இனி கதறி கொண்டு இருக்கிறாங்க எல்லாரும். அந்த நியாயம் கேட்கறதுக்கு யாரும் இல்ல. எங்களை ஒடுக்கிறதுக்கு போலீஸை இறக்குறீங்க. போலீஸையும் போராளியும் போலீஸ் என்னைக்காவது ஜெயிச்சிருக்கா? போராளிகள் தான் ஜெயிப்பாங்க. அதற்கு சில உயிர்கள் போவோம்னாக்கா நாங்க தியாகம் பண்றதுக்கு இன்ஷா அல்லாஹ் தயாராக இருக்கிறோம்.